எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நாங்கள் நேற்று சண்டே அதுவுமா சாப்பிட போகலான்னு சொல்லி தான் சாப்பிட போயிருந்தோம். நாங்கள் போகிறப்பே பயங்கரமான கூட்டம், ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் தான். உள்ளே போகிறதுக்கே ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. என் ஒய்ஃபு நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்கள், நான் ஓரமாக உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, நம்ம வெயிட் பண்ணி அப்புறம் பேசி ஃபேமிலி 4 பேர் அப்படின்னோடனே மாடியில் இருக்குது சார், நீங்கள் போங்க அப்படின்னாங்க. உட்காந்த உடனே நம்ம எதுவுமே ஆர்டர் பண்ண வேண்டாம். அவங்க வந்து மயோனைஸும் இந்த சல்சான்னு சொல்லுவாங்க, இந்த அரபிக்கு ஃபுட்டு சாப்பிட்டவங்களுக்கு தெரியும், சல்சான்னு கொண்டு வந்து வச்சிடுறாங்க. உள்ளே இருக்க ரெஸ்டாரண்ட் பாருங்களேன் எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு. நாங்கள் போகிறப்பே 4 o'clock, ஆல்மோஸ்ட் 3:45 தான் நாங்கள் போனோம். அப்போவே இவ்வளோ பிஸி. அது போக வேறு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளோ பேர் டேபிள் கிளியர் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. எப்போவுமே இந்த மாதிரி பிஸி இருக்குமா. அங்கே இருக்க வெயிட்டருமே வந்து என்ன சொன்னார்னா, சார் ஆர்டர் கொடுக்குறப்ப மொத்தமாக கொடுத்துருங்க, ஏன்னா அப்பப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் ஃபுட்டு ரொம்ப உங்களுக்கு அப்படின்னாப்புல. அதனால் நான் ஸ்டார்டர்லேருந்து எல்லாமே உடனே கொடுத்துட்டேன். வந்தோடனே மந்தி ரைஸ் வச்சுட்டாங்க. நான் மசாலா சவாய் மந்தி அப்படின்னு சொல்லி சிக்கனில் பண்ணியிருந்தோம். அந்த இதுதான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், கொண்டு வந்து கொடுத்தாங்க. தண்ணியுமே ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் இருக்குது. ஹாட் வாட்டர் வந்து இந்த கேரளாவில் ஒரு வேர் மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா, அதை வச்சு பாயில் பண்ணி நல்லா சூடாக தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. என் பெரிய பையன் பிரியாணி வாங்கி தருவோம் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணான். ஏடா மந்தி சாப்பிடு, நீ மந்தி சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லி நான் அவனுக்கு மந்தி வாங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். நான் நிறைய தடவை மந்தி சாப்பிட்ருக்கேன். துபாய் போயிருந்தப்போ, பஹ்ரைன் போயிருந்தப்போ சாப்பிட்ருக்கேன் மந்தி. இவங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம் மந்தின்றதை சாப்பிட்றது. மசாலா ஒன்றுமே இல்லை ரைஸில் அப்படின்னாங்க. சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மசாலா சவாய் கிரில் அதையுமே வாங்கிட்டு வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. என் 2வது பையன் தான் படுபோடு போட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து அந்த மயோனைஸை தாண்டி அந்த சல்சா ரொம்ப பிடிச்சிருச்சு டேஸ்ட்டு. அதனால் அந்த லாலிபாப்லாம் வந்த உடனேயுமே சல்சாவில் முக்கி நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி அவன் அந்த டொமேட்டோ சில்லிலாம் போட்டிருப்பாங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஷொர்பான்னு சொல்லுவாங்க, சல்சான்னு சொல்லுவாங்க. பேசிக்காக ஒரே ரெசிபி தான், ஆனால் கொஞ்சம் மட்டும் மாறுபடும். அந்த ஷொர்பான்றதில் கொஞ்சம் மாறுபடும் மெக்சிகன் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப. இது எங்கே மந்தி வாங்கினாலுமே இது கொடுத்துருவாங்க. இது ஊற்றி நீங்கள் மந்தி சாப்பிட்றப்ப ஒரு டேஸ்ட் இருக்கும். அவங்க கொடுக்குற சிக்கன் நீங்கள் மசாலா போட்டு சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். நாங்கள் லாலிபாப் வாங்கியிருந்தப்பயுமே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் சில்லி சட்னி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ஹோம்மேடு தான் சொன்னாங்க. சார் எதுவுமே ஃப்ரோசன் கிடையாது சார், நாங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுறோம். மயனைஸுமே எங்கள் ஷெஃப்பு எங்களோட ஓன் ரெசிப்பியில் தான் பண்ணுறோம் அப்படின்னாங்க. மயனைஸ் ரொம்ப ஒரு மாதிரி ரிச் டேஸ்ட்டாகவும் இல்லை, ஷெட்லாகவும் இதாக இல்லை, நார்மலாக இருந்துச்சு மயனைஸ் சாப்பிட்றதுக்குமே. நானே 2 கப் மயனைஸ் வாங்கியிருந்தேன். ஆனால் லாலிபாப்புமே ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் நிறைய இடத்துல லாலிபாப் சாப்பிட்ருக்கேன். மோஸ்ட்லி ஒன்று ட்ரை பண்ணிடுவாங்க, இல்லைனா உள்ளே அந்த பிளட்டு வர்ற மாதிரிக்கே இருக்கும். நீங்கள் எங்கேயாவது சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் சாப்பிட்றப்ப இந்த இது எல்லாமே நல்லா இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருந்துச்சு. எல்லாத்த விட முக்கியம் அவங்க கொடுத்த சர்வீஸ். நம்மளை வந்து அவங்க வந்து நம்ம திரும்பி பார்த்துட்டாலே போதும், வந்து என்ன சார் வேணும் ஏது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் எக்ஸ்ட்ரா எனக்கு அந்த ஆனியன் கொஞ்சம் லெமன்லாம் கொடுங்கன்னு கேட்டிருந்தேன், கொடுத்துருந்தாங்க. என்ன ரெஸ்டாரண்ட்னா இந்த நகதி அப்படின்ற இதுதான். உக்கடத்தில் நிறைய மந்தி ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஆனால் இவங்க தான் ரொம்ப ஃபேமஸ்னாங்க. நீங்கள் போயிருந்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம கோயம்புத்தூரில் ரெஸ்டாரண்ட் வீடியோலாம் அப்டேட்லாம் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரேட்டுமே ஓரளவுக்கு அஃபோர்டபுள் தான். நாங்கள் சாப்பிட்டதுக்கு 788 வித் டேக்ஸோடு வந்துச்சு. சீக்கிரமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.